ஹாய், நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின். வலிகளை பற்றி பேசப்படும். எந்த வலிகளை பற்றி பேசுகிறேங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வலிகள் இருக்குது. இன்றைக்கி நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எல்லாருமே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. சில விஷயங்கள் சொல்லப்படுது, சில விஷயங்கள் சொல்லப்படாமல் மறைக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இதே டாப்பிக்கை திருப்பி 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 பேசுகிற மாதிரி ஃபெயில் ஆகும். எதை தான் பண்ண போகிறோம்? என்ன தான் பண்ண போகிறோம்? ஏன் இப்படி? என்ன தான் யோசித்தாலும் நம்ம மாறினதான் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம மாறுறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக மாற மாட்டோம். இன்றைக்கி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற மோகம். ஒரு படத்துக்கு இவ்வளோ முகம், இவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்கிறாங்க. இது அவங்கவுங்களுடைய இஷ்டம். நானும் படத்துக்கு போவேன், நானும் பார்ப்பேன். இதனால் நான் இதுதான் அப்படின்னு சொல்லி என்னால் சொல்ல முடியாது. சரி, அவங்க இஷ்டம். ஆனால் பிரச்சனை என்னன்னு தெரியணும். அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சால் தான் எல்லாமே முடிவுக்கு வரும். இங்கே பிரச்சனை என்னன்னே புரிய மாட்டேங்குது. எத்தனை பேர் இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி சில இடத்துல அடி வாங்கின்னு இருக்காங்க, சில இடத்துல பேசப்படுது, சில இடத்துல கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இதை விட பெரிய விஷயமாக அந்த பர்டிகுலர்லி அவங்க செய்யக்கூடிய அந்த வேலைகள், இது அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ரொம்ப பெருசாக, ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தெரியும். இதெல்லாம் முக்கியமானு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. நான் அவங்க யாரையும் திருத்துறதுக்காகலாம் வரல. எனக்குள்ளே இருக்கிற வழிகளை மட்டும்தான் நான் சொல்கிறேன். தயவு செய்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சமாவது மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்படி இருந்தோன்னா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் எல்லாமே பேக் போயிடும். நம்ம எல்லாருமே பின்தங்கி போயிடும். நாட்டில் எல்லாருமே பின்தங்கி போயிடும். இதெல்லாம் சரியான வழிமுறையே கிடையாது. இந்த வழிமுறை ரொம்ப தப்பானது, ரொம்ப ஆபத்தானது. இங்கே இன்றைக்கி எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு டீ 20 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் ரேட்டு போயிடுச்சு. அவன் இங்கே சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம பார்க்குறது மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஆனால் உண்மையாக ரியாலிட்டியாக சில பேர் இன்றைக்கும் சாப்பிடாமல் இருக்காங்க. அது அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, அது நம்மளுடைய பிரச்சனை. நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை தான் வரும். இதே நிலைமை நம்ம உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு இதுவாகிடும். அவங்களாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் மேலே போகிறீங்களோ அவங்களாம் நல்லா இருப்பாங்க. இன்னும் மேலே போவோம், இன்னும் மேலே போயிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை செய்வாங்க. அது அவங்களுடைய விஷயம். ஆனால் நம்ம கீழே பின்தங்கி போயிடும். அவங்களால நமக்கு நம்மளால் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களால நமக்கு பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸிமம் கிடையாது. அது நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அதை யோசிக்கிறீங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக யாருமே யோசிக்கிறது. நம்ம மாறுறதுக்கு முதல்ல நம்ம முயற்சி எடுத்தால் தான் நம்ம மாற முடியும். நம்ம என்ன மாறலாம்? முதல்ல நமக்கு அங்கீகாரம் கிடைக்கதான்னு சொல்லி பார்க்கணும். அந்த அங்கீகாரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அங்கீகாரத்துக்கு பின்னாடி நம்ம போகிறோமான்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கணும். ஆனால் அங்கீகாரத்துக்கு பின்னாடி தோறதுக்கு முன்னாடி வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம ஓடணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாவாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் என்ன அனுபவப்பட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே விஷயத்தை காலங்காலமாக செஞ்சாங்க. காலங்காலமாக இதே மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கும். நிறைய நாடுகள், எத்தோப்பியா, ஆஃப்ரிக்கா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி வேறு ஒரு விஷயத்துக்கு மோகத்துக்கு பின்னாடி போனதுனால தான் அந்த அரசாங்கம் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அவங்கள பின்தள்ளி போயிட்டாங்க. நான் ஆக்சுவலி நான் அப்ராடில் இருக்கும்போது நான் சில விஷயங்களை பார்ப்பேன். அதில் என்னுடைய நண்பர்கள் ரொம்ப கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க, எத்தோப்பியாக்காரங்க, ஆஃப்ரிக்காக்காரங்கலாம் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். பார்க்குறதுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒல்லியான உடம்பு, ஒரு உயர்ந்த ஹைட்டில் இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாவே அவங்களுடைய எலும்புங்களை என்ற அளவுக்கு இருப்பாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்பேன், வாட்ஸ் ஹேப்பன் மேன், வாட் யூ. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நம்ம நாட்டில் அரசாங்கம் அவங்க வாழ்கிறதுக்கு மக்களை ரொம்ப மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை காமிச்சிட்டு அரசாங்கம் மொத்தத்தையும் கொள்ள அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே ரியல். இது எல்லாம் உண்மையான விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாட் ஃபார் தட் அந்த கண்ட்ரி சொல்லலை. அந்த விஷயம் நம்ம கண்ட்ரிலேயே நம்ம இப்போ நம்ம நடந்துக்கிற விதம் நம்மளையும் அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு பின்னாடி தள்ளிட்டு போயிடும். இது யாராலும் மறுக்க முடியாது. இதை தான் செஞ்சுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு டீம் இன்னைக்கு நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துட்டு அந்த நீட் பேப்பர் லீக்கேஜை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி போராட்டம் பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் இங்கே படத்துக்கு பின்னாடி போயின்னு இருக்காங்க. சரி போங்க, அது உங்கள் பிரச்சனை. பட் வலிகள் கொஞ்சமாவது ஒரு வலி வேணும்ல. அதுக்கு ஒரு ஹைப் கொடுக்குறீங்க தெரியுமா? இதுதான் தவறு.
இந்த தவறு தான் வேணான்ற. எவ்வளோ பெரிய ஹைப், எவ்வளோ பெரிய இது. எனக்கும் பர்டிகுலர் அந்த பர்சன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுடைய படங்களை பார்ப்பேன். அதில் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும். நான் ஃபேமிலியாக கூட்டின்னு போனேன்னா அவருடைய படத்தை தான் போய் பார்ப்பேன். நல்ல விஷயம் அது, அதெல்லாம் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த ஹைப் ஒரு கொடுமையான ஒரு விஷயம், ரொம்ப தப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னுதாரணமாக காமிக்கிறீங்க. முன்னுதாரணமாக நீங்கள் காமிக்கிறது தான் இங்கே பிரச்சனை. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் முன்னுதாரணமாக பண்ணுறீங்க தெரியுமா, இதுதான் தவறு. இந்த தவறு நீங்கள் செய்யாது. இந்த தவறு செஞ்சீங்கன்னா அடுத்த வர ஜென்ரேஷன் இதே தான் பார்ப்பாங்க. இன்றைக்கி டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துருக்கு, எவ்வளவோ பேசப்படுது, எல்லாருமே முன்னேறி போயின்னு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் இன்னும் அந்த படிப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த படிப்பை பற்றின சிந்தனை யாருக்குமே வர மாட்டேங்குது. ஆனால் இவங்க வந்து இந்த படிப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண போறீங்க? ஸோ உண்மையாக சொன்னோன்னா நீட்டு மட்டும் பிரச்சனையா? நேற்று கூட ஒரு வீடியோவை பார்க்கும்போது சம்திங் பர்சன் வந்து பேசுகிறாரு, நீட்டை விட அதிகமான பிரச்சனைகள் இங்கே இருக்குன்னு. இந்த நீட்டுங்கிற பிரச்சனையே எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், நான் அடுத்த ஜென்ரேஷன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்போவே நான் பயப்பட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணிவிட்டு நல்லா படிக்கிறவங்க கூட தற்கொலை செய்கிற அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னா, அப்போ இதை எப்படி தடுக்கிறதுக்கு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய நம்மளே ஒரு விஷயத்துக்காக ஓடும்போது அப்போ அது தேவையில்லாத விஷயம் ஆகிடும்ல. நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு சர்வசாதாரணமாக போயிடும். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னாடியே சொன்னது தான், திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம செஞ்சது, நம்ம உங்களுக்காக சப்போர்ட் பண்ணது, நமக்காக நீங்கள் ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு சொல்லி, இது நான் என்னுடைய அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்கக்கூடிய விஷயம். நான் சப்போர்ட் பண்ணது நீங்கள் எனக்காக ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் செய்கிறது எல்லாமே நம்மளை வந்து பின்னாடி தள்ளி தான் போயிடும். இது யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், சரியா? நல்லது செய்யுங்க, நல்லதாகவே நடக்கும். இதை நீங்கள் சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டாவே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீரும். வழிகள் 1000, எல்லாருக்குமே வழிகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஃபோன் காலில் ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு அம்மா வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு என்னுடைய பிரதர் வந்து ஃபோன் பண்ணார். ஒரு அம்மா வந்து 2 பசங்களை வச்சுன்னு இருக்காங்க, அதில் ஒரு பையனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், சம் ட்ரஸ்ட் இருக்குது, இவங்கக்கிட்ட போனீங்கன்னா ஏதாவது அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த அம்மா அவங்க இருக்கிற ஏரியாவில் அவங்க வீட்டு பக்கத்துலேயே எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு யாருக்காவது தெரியுதான்? நான் 3% 4% அப்படி தள்ளி தான் நான் என்கிட்ட கேட்குற அந்த உதவி அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு யாரும் செய்கிறதுக்கு இல்லை. அவ்வளோதான் நிலைமை போயின்னு இருக்கு. யாரும் இங்கே யாருக்கும் உதவி செய்கிறதுக்கு கூட ரெடியாக இல்லை. அப்போது நம்ம வந்து எப்படி இது எல்லாமே எடுத்துக்கிறது? அப்போ அவங்க தேவையை யார் தான் பூர்த்தி செய்கிறது? இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் அதிகமாக இருக்குது. அந்த தேவைகளை சரி செய்கிறது தான் அரசாங்கத்துடைய வேலை. அவங்களுடைய பிரச்சனைகளை பார்க்குறது தான் அரசாங்கத்துடைய வேலை. ஆனால் இங்கே அரசாங்கமே வந்து வேற ஒரு விஷயத்த நம்ம பிம்பமாக காமிக்குது, ஒரு ரியாலிட்டியாக காமிக்குது. இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. இப்படி சொல்லும்போது எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும்? ஏன்னா நாட்டில் இருக்கிற அரசாங்கம் வந்து தன்னுடைய நாட்டு மக்களை நல்லா இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். ஆனால் இங்கே எல்லாமே வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் நல்லதுக்கு செய்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க, நல்லது நோக்கி பயணம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேர் அவங்க ஒரு முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம். அதே நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே உங்களை லைக் பண்ணுவாங்க. மக்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன்ஸாக நீங்கள் மாறுவீங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் காமராஜரை சொல்லுவேன். ஆக்சுவலி அவர் தோற்று போனதுக்கு வேறு ஒரு காரணம் ஏதாவது ஒரு அரசியலாக இருக்கலாம். ஆனால் அவருடைய ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது, நான் ஸ்கூல் படிக்கும்போதே அதை பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். அந்த ஹிஸ்ட்ரிலாம் படிக்கும்போது சில விஷயங்கள் வந்து ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்தாரா அப்படிலாம் தோண வைக்கும். நீங்கள் காமராஜர் மாதிரி வாழ்கிறதுக்கு வாழணும்னு அப்படி தான் வாழணும்னு சொல்லலை. அட்லீஸ்ட் அந்த விஷயத்தை அந்த மாதிரி வாழாதீங்க. பட் அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு அங்கீகாரம் உங்ககிட்ட இருக்குது. அதை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றலாம். மொத்தமாகவே இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே நீங்கள் ஒரே நாளில் கூட நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணாலும் செய்யலாம். அவ்வளோ பெரிய ஒரு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். மக்கள் எல்லாருமே அதுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. நான் என்னுடைய கோரிக்கையாக நான் உங்ககிட்ட வைக்கிறேன். ஆக்சுவலி உங்களை ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயம், நீங்கள் எல்லாருமே வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போனதுனால தான் இன்றைக்கி நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்க. அப்போ நீங்கள் எது நல்லதாக இருக்கோ அதை செய்யுங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். நல்லது இருந்தால் ஓகே, ஆனால் இந்த மாதிரி ஹைப் பண்ணி நீங்கள் பண்ணாதீங்க. நீங்களே அனௌன்ஸ் பண்ணுங்கள். அப்போது ஓரளவுக்கு சில மக்கள் 1-2 பேராவது அதிலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள், இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஏன்னா எனக்கு வந்து அந்த படிப்பு ரொம்ப முக்கியமாக தெரியுற ஒரு விஷயம். ஏன்னா படித்தா மட்டும்தான் ஒரு அங்கீகாரத்துக்கு நம்ம மேலே வர முடியும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். படித்தா தான் நாலேஜே வரும். முதல்ல அறிவு எப்போ வளரும்னு பார்த்தீங்கன்னா அந்த படிப்பில் தான் அந்த அறிவே வரும். அப்போ அந்த படிப்புக்கு உண்டான அங்கீகாரத்தை நீங்கள் ஒழுங்காக கொடுக்க பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம படிக்கிறது நம்மளுடைய நாலேஜ் அதிகரித்து
அப்போது ஒவ்வொருத்தரும் அந்த படிப்புக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறது கூட ரெடி ஆகும். நீங்கள் அந்த செலவெல்லாம் நீங்கள் ஏற்றுக்க வேணாம். பட் அந்த படிப்பை ஒழுங்காக கொடுத்தாவே போதும். படித்தவங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுத்தாவே போதும். நான் என் பர்சனல் லைஃப்பில் நிறைய பேர் அவங்க உயிரை எடுத்துக்கிற அளவுக்கு நான் பார்த்ததெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறேன். தயவுசெய்து இதை சரி பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி உள்ள ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே சொல்கிறேன், காட் இஸ் டூயிங் எவ்ரிதிங். எல்லாமே கடவுளுடைய நாட்டம். இந்த நாட்டம் கடவுளுடைய நாட்டம். அப்போ கடவுள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அதை பயன்படுத்திக்கோங்க. நான் நம்புகிறேன், சரியா? நான் கடவுள் நம்பிக்கை இருக்குது. நம்பாதவங்க, இந்த இயற்கை நமக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்கு. அந்த இயற்கையை நம்பி அந்த இயற்கைக்கு பாதகம் இல்லாமல் நல்ல விதத்தில் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது என்னுடைய ரிக்வெஸ்ட், இது என்னுடைய வழி, இது என்னுடைய வார்த்தைகள். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் எனக்கு திருப்பி சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேபி நான் சேனலுக்காக சொல்லலை, என்னுடைய பர்சனல் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கூட நான் இதில் பேச போகிறேன். உங்களுக்காக பேசப்படும். நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் சரி, அந்த விஷயம் உங்களுக்காக பேசப்படும். நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின். தேங்க்யூ. பாய்.